அந்த சபையே அழுக ஆரம்பித்தது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இருதயமெல்லாம் வெடித்து தொண்டைக்குடி வாயாக வெந்து விடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லோரும் அழுத சம்பவம். அழுகை ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் அடக்கப்படுகிற ஒரு சம்பவம். எல்லோரும் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ரசூலை அடக்கும் பொழுது யமன் நாட்டிலே இருந்து ஒரு உயர் ரகமான ஒரு துணி கொண்டு வரப்பட்டு அந்த துணியின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூல் கபனிடப்பட்டார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பை குழிக்குள் இறங்கி வாங்கி அடக்கம் செய்தார். அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இரண்டு கரத்தை உயர்த்தி துஆ செய்வதற்கு முன்னால் அந்த துஆ செய்ய அந்த கை கீழே விழுந்தவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முதலிலே வந்தார்கள். வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த மையத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது அருமை தந்தையே, எங்களை எல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டீர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்டீர்களே, அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர் அந்தஸ்தில் உங்களை நிச்சயமாக எழுப்புவான் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த மரண செய்தியை ஜிப்ரீல் இடத்திலே நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லி அழுதார்கள் ஃபாத்திமா அவர்கள். எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரசூலை கபனிட்டு அடக்கம் செய்து அந்த மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், ஃபாத்திமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை அடக்குகிற அந்த சப்தம், அந்த அடக்குகிற அந்த சப்தத்தை இரவு நேரத்தில் நான் கேட்டேன். கேட்டுவிட்டு அனஸவிடத்திலே பார்த்து ஃபாத்திமா அவர்கள் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? அனஸ் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்தரங்க செக்ரட்டரி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு ரகசியத்தை பாதுகாக்கிற ஒரு தோழர். அவர் அடக்கி முடித்து விட்டு வந்தவுடனே ஃபாத்திமா அவர்கள் கேட்டார்கள், அனஸே, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் மண்ணை வாரி போட உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டார்கள். இப்படி ஒரு காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இறை தூதர், அதுவும் உயிரை விட மேலாக மதித்த ஒரு சமுதாயத்தில் ஒரு இறை தூதருக்கு ஒரு மரண சம்பவம் நிகழ்ந்தது. அந்த மக்கள் குடும்பம் குடும்பமாக இரவு பகலாக அந்த மக்கள் அந்த துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள், தாங்க முடியாத அளவுக்கு. அபூபக்கர் அவர்கள் ஆட்சியேற்றார்கள். ஆட்சியேற்ற உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் இடத்திலே போய் கேட்டார்கள், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் ஆட்சியேற்றீர்கள், உங்களுடைய ஆட்சிக்கு கட்டுப்படுகிறேன், நீங்கள் தான் எங்களுக்கு மூமின்களுடைய தலைவர், எல்லாம் சரி, நான் பையத்து செய்கிறேன், நீங்கள் தான் ஆட்சி தலைவர், ஆனால் நான் இனி மதீனாவில் இருக்க மாட்டேன் என்று சொன்னார். என்ன காரணம் பிலால் அவர்களை என்று கேட்கும் போது, மஸ்ஜித் நபவியில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பாங்கு சொல்லுகிற சக்தி இனி இந்த உடம்பிலே இல்லை. ஆகவே நான் இந்த மதீனாவை விட்டு வெளியே சென்று ஹிஜ்ரத் செய்து நான் வாழ்கிறேன் என்று சொன்னார். உடனே அபூபக்கர் அவர்களும் எல்லோரும் சேர்ந்து பிலால் அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். ஏனென்றால் மக்காவில் முதலில் ஒரு அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர், சொல்லனா துன்பங்களுக்கு ஆளானவர் பிலால். அல்லாஹ்வுடைய ரசூல் தான் கடைசி வரை ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருந்தார் பிலால் அவர்களுக்கு. மரணத்தை அவரால் தாங்க முடியவில்லை. ஆகவேதான் வெளியூருக்கு செல்கிறேன், என்னால் முடியாது என்று சொல்லி கடுமையாக போராடினார். உமர் அவர்களும், உஸ்மான் அவர்களும், அலி அவர்களும், அபூபக்கர் அவர்களும் பிலாலை சமாதானப்படுத்துவதே பெரிய ஒரு காரியமாக மாறிவிட்டது. அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கிற ஒரு பாக்கியம் நிச்சயம் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும்.